35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் புரோகிராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். அறுபத்தேழில் அண்ணா ஆட்சி, 77 எம்ஜிஆர் ஆட்சி, 26 விஜய் ஆட்சியா? 67 அண்ணா ஆட்சி, விஜய் அண்ணா இல்லை. 77 எம்ஜிஆர் ஆட்சி, விஜய் எம்ஜிஆர் இல்லை. கிட்டத்தட்ட விஜய் இப்போ எப்படி இருக்காருன்னா, இப்போ சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வர்ற மாதிரி திடீர்னு பேசுகிறாரு, அப்புறமா காணாமல் போயிடுறாரு. எம்ஜிஆர் மாதிரியோ அல்லது என்டி ராமராவ் மாதிரியோ யாரும் அரசியலில் உடனே வந்துட முடியாது. விஜய்ங்கிற ஒரு பிம்பம் ஒரு மாநாடு நடத்தினா தமிழ்நாடு அதிருது இல்லை? எப்படி அதுன்னு சொல்லுங்கள். அந்த வயது தான் இளைஞர்கள் தான், அதுவும் பாராட்ட வேண்டிய அம்சம். ஆனால் என்ன அரசியல் சொல்லி அனுப்புனீங்க, எப்படி மொபிலைஸ் பண்ணீங்க, எப்படி கார் அனுப்புனீங்க, எப்படி பஸ் அனுப்புனீங்க, எப்படி வேனை அனுப்புனீங்க, வந்தவங்களுக்கு என்ன கொடுத்தீங்கிறத டிவியில் படம் போட்டு காட்டியிருக்கிறோம். ஓபிஎஸ் விஜய் பக்கம் போயிடுவாரா? யார் அழைத்தாலும் போகிற நிலையில் தான் இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றும் பெரிய அரசியலில் கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தம் நடத்துகிறனாரு. அது என்ன தர்ம யுத்தம்? அவரும் எடப்பாடி பழனிசாமியே சேர்ந்து ஒன்றா தான் இருந்தாங்க. தனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கல ரொம்ப 3-4 மாதத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நான் தர்ம யுத்தம் நடத்துகிறேன்னா என்ன தர்ம யுத்தம் நடத்தினார்? விஜய் கட்சி இப்போவே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வக்பு மசோதா இருக்குல்ல, அதை எதிர்த்து டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்ட வழக்கறிஞர் துளசி இவங்க போடல வழக்கு, நான் போட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி பேசாமல் அமைதியாயிட்டாங்க. ஆரம்பமே கொஞ்சம் கோணலாக இருக்கிறது. அது எச்சரிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையாகவும் இருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அடுத்த ஆண்டு விஜய் ஆட்சியா? விஜய் சொல்வது நடக்குமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரைபாண்டியன். வணக்கம். 67 அண்ணா ஆட்சி, 77 எம்ஜிஆர் ஆட்சி, 26 விஜய் ஆட்சியா? பட் 67 அண்ணா ஆட்சி, விஜய் அண்ணா இல்லை. 77 எம்ஜிஆர் ஆட்சி, விஜய் எம்ஜிஆர் இல்லை. அண்ணாவோடும் விஜயோடும் விஜய் தன்னை அண்ணாவோடும் எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசினார். அண்ணாவோடும் எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசினார். அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்களேன். இல்லை, அது ஒப்பிடவே முடியாததுங்க. மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம். அண்ணாவினுடைய கட்சி 49 தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 57 தேர்தல் நின்றாங்க. அதற்கு பிறகு 62 கொஞ்சம் வெற்றி பெற்றார்கள். அதற்கு பிறகு அண்ணா தேர்தல் நின்று, அதுவும் அவர் சட்டமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டவர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். அதனால் அண்ணாவோட ஒப்பிடவே முடியாது ஒன்று. எம்ஜிஆர் சினிமாவிலும் சரி வாழ்க்கையிலும் அரசியல் செய்து கொண்டிருந்தவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எம்ஜிஆர் திரைப்படங்களில் சாராயம் குடிக்கிற மாதிரியோ சீரட்டு குடிக்கிற மாதிரி நடிக்கவே மாட்டார். அதே மாதிரி வாழ்க்கையில் நெருக்கமாக தன்னுடைய ரசிகர்களோடு பயணம் செய்தவர். ஆரம்ப காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தார், அப்புறம் திமுகவுக்கு வந்தார். திமுகவில் வந்ததற்கு பிறகு அவர் அரசியல் செய்து கொண்டிருந்தார். அன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் அண்ணாவோட வார்த்தையில் சொன்னால், தம்பி உன் முகத்தை காட்டு 30 லட்சம் வாக்குன்னு சொன்னார் அண்ணா. அப்படிப்பட்ட ஒரு சரிஸ்மேட்டிக் லீடர். அவரோட விஜய் அதை ஒப்பிட்டு பேசுவது என்பது எனக்கு நியாயமாக தெரியல. அது மட்டும் இல்லை, விஜயோட சினிமாவை நீங்கள் யாராவது பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். சில பேர் பார்க்கணும், இளைஞர்கள். சினிமாவில் எப்படி நான் சொல்கிறது இல்லை, அதாவது சமூகத்துக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லக்கூடாதோ அந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும். வல்காரிட்டின்னு சொல்லுவோம், அது இருக்கும். ஆனால் எம்ஜிஆர் சினிமாவில் அது மாதிரி பார்க்கவே முடியாது. ஒருவேளை ஏதாவது ஒரு கனவு காட்சி வந்தால் கூட இவர் கனவு காண்பது போல் இருக்காது, வேறு யாராவது கனவு காண்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் திட்டமிட்டு தன்னை ஒரு சமூக மாற்றத்துக்காக ஏற்பாடு செய்து கொண்டவர் தான் எம்ஜிஆர். ஆனால் விஜய் அது மாதிரி இல்லை. அதாவது அந்த திரைப்பட நடிகரெல்லாம் போயிட்டு ஒரு கேரவனில் உட்காந்துருப்பாங்க. அந்த ஷூட்டிங்க்கு வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சோன்னா வேகமாக ஓடி ஏறிடுவாங்க. கிட்டத்தட்ட விஜய் இப்போ எப்படி இருக்காருன்னா, இப்போ சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வர்ற மாதிரி திடீர்னு பேசுகிறாரு, அப்புறமா காணாமல் போயிடுறாரு. இப்போ மாநாடெல்லாம் நடத்த போகிறாரு, நடத்தட்டும். சுற்றுப்பயணம் போகிறாரு. சுற்றுப்பயணம் போகட்டும். யாரும் இப்போ எல்லாரும் சுற்றுப்பயணம் போயிட்டாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் போகிறாரு, பிரேமலதா சுற்றுப்பயணம் போகிறாங்க. இவரும் ஸ்டாலின் ஏற்கனவே, அதாவது ஸ்டாலினை இவங்களோட கம்பேர் பண்ண முடியாது. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக ஆன பிறகும் அல்லது முதலமைச்சராக ஆன பிறகும் மக்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு சுற்றுப்பயணங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அதனால் இந்த நேரத்தில் அவர் பண்ணலை, ஏற்கனவே அவர் செய்து கொண்டிருந்ததை அவர் தொடர்கிறார். இப்போ பல பேர் அப்படி போகிறாங்க. இவரும் போகட்டும், போய் பார்க்கட்டும். ஆனால் இவங்க எல்லாத்தோட விஜய் ஒப்பிட முடியுமா? ஒப்பிடவே முடியாதுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சி, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
எம்ஜிஆர் வந்து இடைத்தேர்தலில் திண்டுக்கல்ல நிறுத்தி மாயத்தேவரை நிற்க வைத்து வந்து தன்னை பரிசோதனைக்கு உட்படுத்தி கொண்டார். அவருக்கு ஒரு பெரிய மாஸ் ஃபாலோவிங் இருக்குங்கிறது எப்போ தெரிஞ்சது? திண்டுக்கல்ல இடைத்தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் மாயத்தேவர் வெற்றி பெற்ற பிறகுதான் எம்ஜிஆர் என்பது ஒரு பெரிய அரசியல் சக்தியாக உருவாயிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். நீங்கள் எங்கேயாவது உங்களை மூத்த கட்சிகளை தோற்கடித்தார் எம்ஜிஆர். இப்போ நீங்கள் எங்கேயாவது அப்படி ஏதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? இல்லை. உங்கள் 26 தான் டெஸ்ட். 20 இங்கே பாருங்க, ஆசை எல்லாத்துக்கும் இருக்குங்க. ஆசையை வந்து நம்ம வியூகம் இருக்குல்ல, உங்களோட வியூகம் என்ன சொல்லுங்கள்? உங்களுடைய மொழிக் கொள்கை என்ன? உங்களுடைய அரசியல் என்ன? நீங்கள் இந்த நாட்டில் என்ன செய்ய போகிறீங்க? அதையெல்லாம் நீங்கள் அறிவிங்க, மக்கள்கிட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் தான். ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்தால் நான் சீஃப் மினிஸ்டர் நாற்காலியில் தான் உட்காருவேன்னு பேசினா எனக்கு என்னமோ அதை நியாயமாக இல்லை. ஃபாலோவிங் இருக்குல்ல, செல்வாக்கு நல்லா இருக்கு. என்னங்க செல்வாக்கு இருக்குது சார்? மிகப்பெரிய நடிகர். தமிழ்நாட்டில் இளைஞரோட ஜனத்தொகை எவ்வளவு? ஒரு மாஸ் ஆக்டர். மாஸ் ஆக்டர்னா சினிமா தான். சினிமாவில் பணம் சம்பாதிக்கிறது. நான் சொன்ன மாதிரி வல்காரிட்டி, சண்டை, இது மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் நடித்து ஸ்டைலாக போகிறது வர்றது, இது இளைஞர்களை கவருமானா கவரும், அது வேறு. ஆனால் எம்ஜிஆர் மாதிரியோ அல்லது என்டி ராமராவ் மாதிரியோ யாரும் அரசியலில் உடனே வந்துட முடியாது. அது வந்து வேறு. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு என்பது வேறு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதாவது பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் வாக்கை கேட்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டு குழந்தைகள் படிப்பதற்காக 2152 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணுங்க. அது எதுக்குன்னா, அதாவது கல்வி, எல்லோருக்குமான கல்விங்கிறதுக்காக, அந்த திட்டத்துக்காக தனியார் பள்ளிக்கூடத்தில் கூட 10% மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு பணம் கொடுக்கலங்க. 4 வருஷமாக கொடுக்கல. மாநில அரசாங்கம் முடிந்த வரையில் பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இந்தி படிக்கலைங்கிறதுக்காக குழந்தைகள் என்னமோ சபிக்ஷா திட்டம்னு அதுக்கு பணம் கொடுக்கல. அப்போ இதை எதிர்த்துலாம் நீங்கள் போராடாமல் நான் வந்து கட்சி ஆரம்பித்து விட்டு நான் மாநாடு நடத்துகிறேன் என்று சொன்னால் யாரும் வாக்கு போட மாட்டாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இதை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்திருக்கிறது. நேத்திக்கு கூட பன்னீர்செல்வமும் இதை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் இதுவரையில் இவர் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆரம்பத்திலேயே இந்த கட்சி வந்து எங்கே போய் கொண்டிருக்குன்னு ஒரு பயம் இருக்குது. மக்கள்கிட்ட வந்து அந்நியப்பட்டு போயிடும். நல்லா போயிட்டு இருக்கு. எப்படி நல்லா போயிட்டு இருக்கு? மாவட்ட செயலாளர் பதவிக்கு பணம் வாங்கிக்கிட்டு போடுறாங்கன்னு சொல்லி தெருவில் வந்து போராடுறாங்க ஆரம்பத்திலேயே. அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி பெரிய கட்சி ஆகி ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கப்புறமெல்லாம் இருந்தால் கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆரம்பத்திலேயே குறிப்பாக அந்த பொதுச் செயலாளர் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கேயே போராடுறாங்க. அவர் அலுவலகத்துக்கு வெளியே போராடுறாங்க, மாவட்டத்தில் போராடுறாங்க. அது அப்படி இருக்கிற ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சின்னு அதிருப்தி இருக்கத்தானே செய்யும். பெரிய கட்சியாகவே ஆகலைங்க. அதுக்கு முன்னாடியே இப்படி ஆரம்பிக்கிறாங்க. முதல் கோணல் முற்றும் கோணல்ங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே ஊழல்ல இருந்து ஆரம்பிப்பீங்க. நீங்க மாவட்ட செயலாளர் பதவிக்கு பணம் வாங்கிட்டா போடுவீங்க. நீங்க எதிர்மறையா பாக்குறீங்க. எதிர்மறையா பார்க்கல, இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. அதாவது விஜய்ங்கிற ஒரு பிம்பம் ஒரு மாநாடு நடத்தினா தமிழ்நாடு அதிருது இல்லை? எப்படி அதுன்னு சொல்லுங்க. நீங்க வந்து அந்த மாநாட்டுக்கும் எப்படி மொபைலைஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்களா? எல்லாரையும் அப்படிதான் மொபைலைஸ் பண்றாங்க. ஏங்க நீங்க அதே இவர் அப்ப மாற்று அரசியல்னா அப்ப என்ன? காசு கொடுக்காம மக்களை அணி திரட்டணும்ல. இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொந்த பணத்தில் தானே மக்களை அணி திரட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆனால் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ வந்து விக்கிரவாண்டியில் ஒரு கூட்டம் நடத்துறீங்க. அதில் என்ன நடந்ததுன்னு நாடே பார்த்தது. மிகப்பெரிய கூட்டம் பெருசு தான், நான் இல்லைன்னு சொல்ல. மிகப்பெரிய கூட்டம் தான். அந்த வயது தான் இளைஞர்கள் தான். அதுவும் பாராட்ட வேண்டிய அம்சம். ஆனால் என்ன அரசியல் சொல்லி அனுப்புனீங்க? எப்படி மொபைலைஸ் பண்ணீங்க? எப்படி கார் அனுப்புனீங்க? எப்படி பஸ் அனுப்புனீங்க? எப்படி வேனை அனுப்புனீங்க? வந்தவங்களுக்கு என்ன கொடுத்தீங்கிறத டிவியில் படம் போட்டு காட்டியிருக்கிறோம். அதனால் வந்து விஜய் வந்து கனவு காண உரிமை உண்டு. ஆனால் நீங்கள் அரசியலில் வந்து உங்களுடைய இருப்பு என்னன்னே தெரியாமல் நான் தான் முதலமைச்சர் 77 67லாம் பேசுகிறதுக்கு பாருங்க, அது அரசியலில் அதாவது ஒரு அதிக பிரசித்தனமாக கூட பேசுகிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் ஒரு சுற்றுப்பயணம் போனார் அப்படின்னா, ஒரு மாநாடு நடத்தினாவே தமிழ்நாடு திரும்பி பார்க்குது. சுற்றுப்பயணம் போனார் அப்படின்னா மிகப்பெரிய தாக்கம் இல்லை. மற்ற கட்சிகள் எல்லாமே கொஞ்சம் பார்த்து பயப்படுதில்லை. ஒரு நடிகர் மேலே எல்லாத்துக்குமே ஒரு ஆசை வரும். இந்த நடிகர் எப்படி இருக்கார், அவரை நேராக பார்க்கலாம், உண்மையான முகத்தை பார்க்கலாம்னு அது வரும். அவ்வளோதான் நடிகர் மேலே ஏற்படுகிற கவர்ச்சி, அவ்வளோதான். நீ ஒரு உதாரணம் சொல்லாமே, விஜயகாந்த் மக்களோட சேர்ந்து இருந்தாருங்க. அவர் ஆரம்பிச்சுன்னா பெரிய கவர்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு விஜயகாந்துக்கு? கொஞ்ச நாளில் அவர் என்ன ஆனார்? நீ விஜயகாந்தை விட நிறைய அரசியல் பேசினவரா, மக்களுக்கு உதவி பண்ணவரா? இல்லையே. அதோட பெரிய நடிகர், அதை விட பெரிய நடிகராக இருக்கலாம். ஆனால் விஜயகாந்த் மாதிரி அரசியல் பண்ணலையே நீங்கள். ஆனால் அவர் நம்பி பெரிய கூட்டமே இருக்குது. அந்த கூட்டம் வந்து தேர்தலில் வாக்காக மாறாது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் ஜனத்தொகை எவ்வளவு? 7 கோடி பேரில் இளைஞர்கள் ஜனத்தொகை 15-20% இருக்கலாம். இந்த 15-20% உங்கள் விஜய் கூட போகிறவங்க எத்தனை பேர்?
அது மட்டும் இல்லாமல் என்ன சீமான் ஒரு பக்கம் இருக்கார். இவர் வந்து அரசியல் யார் கூட சேர போகிறான்னு வேறு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து நேரம் வரும்போது எங்கள் கூட வருவாங்கன்னு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கதவை திறந்து வச்சிருக்க மாதிரி பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் அவர் எங்கே என்ன பண்ண போகிறாரு. ஓபிஎஸ் இந்தியிலேருந்து வெளியே வந்துட்டார். அதனால் எங்கே வேணாலும் போகலாம். அவர் யார் பக்கம் வேணாலும் போகலாம். அதில் நம்ம தடுக்க முடியாது. ஆனால் உங்கள் யாராலும் இந்த தமிழ்நாட்டோட அரசியலை மாற்ற முடியாது. நான் ஒரு கணக்கு சொல்லிடுறேங்க. அதாவது திமுக கூட்டணி அது மிக வலுவாக இருக்கிறது. அதிமுக கூட்டணி யார் முதலமைச்சர் என்று சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கு. நல்லா கவனிங்க. யார் முதலமைச்சர்? எடப்பாடி தான். எடப்பாடி சொல்றாரு. அமித்ஷா சொல்ல, நயினார் நாகேந்திரன் சொல்ல, அண்ணாமலை சொல்ல. நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அமித்ஷா எங்க சொன்னார்? நயினார் நாகேந்திரன் தலைமையில் எடப்பாடி தலைமையில் ஆட்சி. ஆனால் யார் முதலமைச்சர்? அதிமுகவில் முதலமைச்சர். அதிமுகவில் யாரு? செங்கோட்டையனா அல்லது எடப்பாடி பழனிசாமியா அல்லது தங்கமணியா? அதை சொல்லவே இல்லையே அமித்ஷா. நீங்க கத்திரி போடுறீங்க. நான் கத்திரி போடல. அமித்ஷா சொன்ன வார்த்தை அதிமுகவில் இருந்து ஒருவர் முதலமைச்சர். கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவில் ஒருவர் இருந்தா இப்ப யார் தலைவர்? அந்த ஒருவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இல்லையா? அப்போ அந்த கேள்வி வருது இல்ல. அவர் தான் அந்த கூட்டணிக்கு தலைவர். அவர் தானே. நல்ல அந்த கூட்டணிக்கு தலைவர் அவர் தான் சொல்றாங்க. ஆனா உண்மையில என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு நாடு முழுவதும் பிரச்சாரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதிமுக இது பாஜக அவங்க வந்து எங்க ஆட்சி தான் அமையும்னு சொல்றாங்க. கூட்டணி ஆட்சி அமைங்கறாங்க. கூட்டணி ஆட்சியா கூட்டு ஆட்சி? அதான் கூட்டணி என்பது வேற, கூட்டு என்பது வேற. அரசியல் பங்கு. அந்த அரசியல் பங்குனா அப்ப எடப்பாடிக்கு என்ன பங்கு அதை சொல்லுங்க. எடப்பாடிக்கு என்ன பங்கு? இல்லைங்க, இன்னைக்கு எடப்பாடிக்கு முதலமைச்சர் நீங்க சொல்றீங்க. அப்போ துணை முதலமைச்சர் நயினார் நாகேந்திரனா பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்ல ஒரு கட்சியில ஒரு மாவட்ட மாநாட்டிலே பேசுறாங்க. இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் பேசாதீங்க. இல்ல இதெல்லாம் இது இப்படிதான் நடக்கும். ஆமா, எனக்கு நாற்காலியே வேணாம், எனக்கு தலைவர் பதவியே வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன நடக்குது நாட்டில்? அவரு தான் தலைவர் ஆகிறாங்க. அதனால இது வந்து ஒரு நாடகம். சரி, ஓபிஎஸ் விஜய் பக்கம் போயிடுவாரா? போகலாம். ஏன்னா அவர் வந்து யார் அழைத்தாலும் போகிற நிலையில் தான் இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றும் பெரிய அரசியலில் கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்ம யுத்தம் நடத்துகிறனாரு. அது என்ன தர்ம யுத்தம்? அவரும் எடப்பாடி பழனிசாமியே சேர்ந்து ஒன்றா தான் இருந்தாங்க. தனக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கல ரொம்ப 3-4 மாதத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நான் தர்ம யுத்தம் நடத்துகிறேன்னா என்ன தர்ம யுத்தம் நடத்தினார்? அதை யார் அந்த தர்ம யுத்தத்தை தொடங்கி வச்சது யார்? அந்த குரு யாருன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். துக்ளக்கோட ஆசிரியர் தான் அந்த குரு. அந்த குரு வந்து ஆரம்பித்து வச்ச நான் தான் போய் அவனை உட்கார்றான்னா உட்காந்தான் அப்படிங்கன்னு சொல்கிறார். அதனால் அவருக்குன்னு ஒரு பெரிய அரசியல் கூட்டமும் கிடையாது, பெரிய செல்வாக்கு அதிமுகவில் கிடையாது. ஒரு வாக்கு வங்கி தென் மாவட்டங்களில் இருக்கலாம். அவரு டிடிவி தினகரன் போன்றவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்கலாம்னு சொல்லப்படுற. ஆனால் அந்த வாக்குகள் தேர்தலில் இவர் வெற்றி பெறுகிற அளவுக்கு உதவுமான்னு தெரியல. அவர் வெற்றி பெற உதவுதோ இல்லையோ, அவர் யார் பக்கம் இருக்கிறாரோ அவங்க வெற்றி பெற உதவும் இல்லை. அது அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் பண்ருட்டி ராமச்சந்திரனே அப்படி சொல்கிறாரு. நீங்கள் ஒருவேளை எங்களோடு வந்தால் தென் மாவட்டங்களில் உங்களுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்று கூட சொல்கிறாங்க. அது என்ன நடக்குங்கிறப்ப நம்ம சொல்ல முடியாது. விஜய் இப்போ கூட்டணி பற்றி பேச தயாரில்ல. ஒரு சுற்றுப்பயணம் போய் ஒரு மிக அதிரடியை ஏற்படுத்தி நவம்பருக்கு அப்புறம் தான் பேசுறதா சொல்றாரு. ஆகையால என்ன மூவ் ஓபிஎஸ் எடுத்திருக்கிறாரு? நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்லிடுறேங்க. அதாவது திமுகவில் 133 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்க திமுக மட்டும் வாங்கியிருக்கிற வாக்கு 38%. நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தன்னுடைய தொகுதிகளை பங்கிட்டு கொடுத்துட்டாங்க. 40 தொகுதியில் 22 தான் நின்னாங்க. அப்படி வாங்கினா கூட 27.2 நல்ல கவனிங்க. அந்த வாக்குகள் எல்லாம் சேர்த்து 42%. அதே மாதிரி ஏற்கனவே 44% வாங்கியிருக்காங்க. இந்த 44% எந்த விதத்திலும் குறையாது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணமே நான் சொல்கிறேன். மக்களுக்கு அதிருப்தி இருக்குல்ல, என்ன நீங்கள் அதிருப்தி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் வந்து கிராமத்தில் நீங்கள் போய் பேசி பாருங்கள். அந்த இலவச பேருந்து கிராமப்புற மக்கள் எப்படி அதை விரும்புகிறாங்க, எப்படி பாராட்டுறாங்கன்னு பாருங்கள். காலை பெண்கள் அந்த காலை உணவு திட்டம் உலகத்தில் எந்த நாடு செய்யாத தமிழ்நாட்டில் செய்திருக்கிறார். அந்த காலை உணவு திட்டம் வந்ததற்கு பிறகு கிராமத்தில் பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. இன்றைக்கி அரசு பள்ளியில் ஆரம்ப பள்ளியில் 4 லட்சம் குழந்தைகள் சேர்ந்திருக்கிறது. இது வந்து வரலாற்றில் இல்லாத ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கான கல்விக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கும் 1000 ரூபாய், உயர்நிலை அதாவது அரசு பள்ளியில் படித்து உயர்கல்விக்கு போனால் உங்களுக்கு போனால் இப்படி எந்த மாநிலத்திலும் நடக்கலைங்க. இன்றைக்கி கூட தலித்தில் இருந்து அவர் அரசு பள்ளியில் படித்து உயர்நிலை கல்வியில் மிகப்பெரிய நிறுவனங்களில் இடம் கிடைத்து சேர்ந்து தான் அவங்கள கூப்பிட்டு பாராட்டி இப்போ அவங்களுக்கு இது கொடுக்குறாரு, கம்ப்யூட்டர் கொடுக்குறாரு. 10வது விஜய் சொல்கிற அந்த சித்திரம் இருக்கே மக்கள் எடுபடுது இல்லை? எடுபடாதுங்க.
இது வெறும் சினிமா ஒரு கவர்ச்சி. மாற்று வேணும். திமுக அதிமுக மாற்று விஜய் அப்படின்னு பாருங்க, மாற்றம் பல பேர் எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் மாற்றம் தான். அந்த மாற்றம் வேணும், இந்த மாற்றம். நம்ம சாப்பிட்றோம், வாய் வழியாக தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் பிறந்ததுலேருந்து. அதுக்கு ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், அரசியலில் நீங்கள் சொல்லுகிற கொள்கை என்ன, அதுதானே. திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் என்ற ஒரு கொள்கையை சொல்கிறது. அதோடு சேர்ந்துக்கிற கட்சிகள் அதை ஆதரிக்கிறார்கள். இன்றைக்கி அதற்கு நேர் எதிரான கொள்கையை கொண்டது பாஜக. திராவிடம் இதில் இருந்து வேறுபட்ட கொள்கை நம்முடைய விஜயிடம் என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறேன். அதாவது விஜய் கட்சி இப்போவே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வக்பு மசோதா இருக்குல்ல, அதை எதிர்த்து டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்ட வழக்கறிஞர் துளசி, அவர் நம்ம கூட சுதந்திரமான பல வழக்குகள் எல்லாம் சேர்ந்துக்குவார், என்ஜிஓலாம் சேர்ந்து போடுவார். ஆனால் தான் போட்டதாக சொல்லிவிட்டார். இவங்க போடல வழக்கு, நான் போட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி பேசாமல் அமைதியாயிட்டாங்க. ஆரம்பமே கொஞ்சம் கோணலாக இருக்கிறது. அது எச்சரிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையாகவும் இருக்கிறது. அதனால் கொள்கையை பற்றி பேசாமல் வெறும் சினிமா கவர்ச்சியினால் அல்லது பார்க்க ஓடி வருகிற கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறிவிடும் என்று நினைத்தால், பார்க்க ஓடி வருகிற கூட்டம் ஏன் குறைச்சி சொல்கிறீங்க? ஆமாங்க, வேறு என்னங்க நடந்தது? நீங்கள் வேறு என்ன நடந்தது? விக்கிரவாண்டியில் எப்படி நின்னாங்க அந்த இளைஞர்கள்? எது மேலே ஏறி நின்றுட்டுலாம் பார்த்தாங்க. அவ்வளோ ஒரு ஈர்ப்புக்கு தலைவர் மேலே. அது கண்மூடித்தனமான ஈர்ப்புங்க. அது விஞ்ஞானபூர்வமான சிந்தனை இல்லாமல் கண்மூடித்தனமான விஜய் ஆதரிச்சா அது விஞ்ஞானபூர்வம் இல்லாத ஒரு. ஆமாங்கிற, நீங்கள் எது மேலே ஏறி நிற்கிறீங்க? பந்தல் மேலே ஏறி நிற்கிறீங்க, அங்கே இருக்கிற கட்டடத்து மேலே ஏறி நிற்கிறீங்க. அது புஷியானந்த இறங்க சொல்லிட்டாரு. ஏங்க இறங்க சொன்னால் கூட எத்தனை பேர் கீழே விழுந்து அடிபட்டாங்க பாருங்க. அப்போ என்ன, அது கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், விஜய் அவர்களுடைய திட்டம் இதுதான். நாங்கள் மாநில சுயாட்சியில் எங்களுடைய கொள்கை இது, மத்தியில் கூட்டாட்சியில் எங்களுடைய கொள்கை இது தமிழ் சம்பந்தமான கொள்கை இது, அதே மாதிரி இலவச கல்வி சம்பந்தமான கொள்கை எங்களோட இது, அதே மாதிரி தமிழ்நாட்டில் பொதுத்துறை யாரிடம் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்பதை பற்றி கொள்கை இருக்கிறது. இப்படி கொள்கை விஷயங்களை பேசாமல் வெறும் மாநாடுகள் நடத்துவதனால் எந்த பலனும் இருக்காது. அதனால் ஒருவேளை அவருக்கு அப்படி ஒரு கொள்கை இருந்தால், நாட்டு மக்கள் அதை ஆதரித்தால் யார் வேணாலும் ஜனநாயகத்தில் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் நான் இறங்கி வெளியே வந்தாவே முதலமைச்சராக தான் ஆவேன்னு சொன்னீங்கன்னா அது வெறும் கனவாக தான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியிலும் கருத்திலே குறிமிக்க திரு துரைபாண்டியன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.